கண்மணி கிட்ட அன்பு என்ன பண்ணுறாரு, எப்படியாவது எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும். இன்னைக்கு கண்மணி கிட்ட கண்டிப்பாக ராசியாயிடணும். மனசில இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டிடணும். இப்போ கண்மணி எழுந்தும் போக மாட்டா. இதுதான் நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. உடனே கண்மணி கிட்ட கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம். தேவையில்லாதெல்லாம் பேசுனீங்க. இப்போவே எழுந்து போயிடுவேன் அப்படின்றாங்க. கண்மணி ப்ளீஸ் கண்மணி நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு. இங்கே பாரு நான் எதுவுமே சொல்ல. ஆனால் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நான் சொல்கிறத கேளு. நான் சொல்கிறத கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் படிக்கோ. இங்கே பாருங்கள் நான் இங்கே இருக்கணும் நீங்கள் முடிவு பண்ணால் நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது. அப்படி நீங்க பேசுனீங்கன்னா, இந்த நிமிஷமே எழுந்து போயிடுவேன். போதுமா? அப்படின்றாங்க. ஐய்யய்யோ! இவ என்ன இப்படி சொல்றா? எப்படி வந்து சொல்றது? ஒண்ணும் புரியலையே! அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே என்ன பண்றாரு, சரி கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, உடனே வந்து பார்க்குறாரு, கண்மணி உனக்கு கை வலிக்குதா? நீ வேணா கை எடுத்துரு கண்மணி. நான் வேணா வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னோனே, ஒண்ணும் தேவையில்ல. நானும் கை வச்சுக்கிறேன் அப்படின்றாங்க. உடனே வந்து, சரி கண்மணி எனக்கு ரொம்ப கை வலிக்குது. நான் வேணா கை எடுத்துட்டுமா? அது உங்க இஷ்டம் அப்படின்னோனே, கை எடுக்கிறாரு. உடனே வந்து காது வந்து அலை வருது. உடனே கையை வந்து வேணும்னே வந்து கண்மணியோட கை மேலே அப்படியே வந்து டைட்டாக பிடிக்கிறாரு. உங்களை கையை இப்படி வைக்க சொன்னாங்க, வேறு மாதிரி வைக்க சொன்னாங்க, என் கை மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னோடனே, என்ன கண்மணி எதுக்கு எதாலும் கோச்சிக்கணும் இப்படி கண்மணி நாம் 2 பேரும் ஒழுங்காக விளக்கு அணைக்காம தானே பார்த்துக்கணும்னு சொன்னாங்க, நீ என்ன சும்மா சும்மா கோச்சிக்கிற அப்படின்றாரு. அது கேட்டுட்டு அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் பேசாமல் இருங்கன்னு சொன்னேன்னா இல்லையா உங்ககிட்ட, முதல்ல கை எடுங்க என் மேலே இருந்து அப்படின்றாங்க. எங்கே கண்மணி மேலே கையை வச்சேன் அப்படின்னோடனே, இந்த கையிலேருந்து எடுங்கன்னு சொன்னேன் அப்படின்னோடனே, சரி சரி அப்படி சொல்லிட்டு இந்த பக்கமாக பிடிக்கிறாரு. சரி இப்படியே பிடிச்சிடுங்க அப்படின்றாங்க. சரி கண்மணி இந்த நிலாவை பார்த்தியா? இந்த நிலா எவ்வளோ அழகாக இருக்குல்ல, பார்க்கும்போது அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பௌர்ணமி வெளிச்சத்தில் நீ தேவதை மாதிரி இருக்க கண்மணி அப்படின்னோடனே அப்படியே டென்ஷனாக வராங்க. இப்போ தானே இதெல்லாம் பேச வேணாம்னு சொன்னேன். இங்கே பாரு கண்மணி நீ விஷயத்தை பற்றி தான் பேச வேணாம்னு சொன்னேன், சாதாரணமாக கூட சொல்லக்கூடாதா? இப்போ நீயும் நானும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடையாது, ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்டு பேசக்கூடாதா? நான் உங்கள் ஃப்ரெண்டாக உங்களுக்கு ஏற்றுக்க போகிறதில்ல. ஏன் கண்மணி என் ஹஸ்பண்டாகவும் ஏற்றுக்க மாட்டேங்கிற, ஃப்ரெண்டாகவும் ஏற்றுக்க மாட்டேங்கிற, அப்படி நான் என்ன தான் கண்மணி உனக்கு பண்ணிட்டேன் அப்படின்னோடனே, ஐயோ இவர் படுத்துறாரே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இங்கேருந்து போகணும், டென்ஷன் ஆகுதே அப்படி சொல்கிறாங்க. என்ன கண்மணி, சரி கண்மணி உனக்கு விருப்பம் இல்லை நீ போயிடு, நான் வேணா இந்த விளக்கை பார்த்துக்கிறேன்னா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அத்தைக்காக நானும் இந்த விளக்கை பார்த்துப்பேன் அப்படின்னோடனே, வந்தா வழிக்கு எப்படியாவது வேறு வழியே கிடையாது, மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்கிறேன், இப்போ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். கண்மணி இங்கே பாரு கண்மணி நீ என்னை ரொம்ப ரொம்ப தப்பாக புரிஞ்சிட்ருக்க. உனக்கு தெரியுமா, என் மனசு, என் உடம்பு, உன்னோட ஆத்மா எல்லாமே நீ தான் கண்மணி. உனக்காக மட்டும்தான் இதை எதையும் துடிக்கும். வேணா ஒன்று பண்ணுறியா, உன் கையை கூட அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. உடனே வந்து நான் விளக்க தானே பிடிச்சிட்ருக்கேன், எதுக்கு கையை பிடிக்கிறேன்னு, ஒரு நிமிஷம் கண்மணி அப்படி சொல்லிட்டு கையை எடுத்து ஒரு கையை எடுத்து வந்து அவரோட நெஞ்சில் வைக்கிறாரு. பாரு கண்மணி இந்த நெஞ்சு ஃபுல்லாக கண்மணி கண்மணி தான் கேட்குது, உனக்கு கேட்குதா கண்மணின்னு கை எடுத்துடுறாங்க. எதுக்காக இப்படி தொல்லைப்படுறீங்க அப்படின்னோடனே, ஏன் கண்மணி யோசிக்கிற, நீங்கள் பேசுறது எல்லாமே பொய்ன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ கூட இங்கே உட்காந்துருக்கிறது உங்கள் அம்மாக்காக தானே, உங்கள் அம்மாக்காக தானே வந்து இவ்வளவும் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ அந்த வேலையை ஒழுங்காக பண்ணுங்கள், அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயம்லாம் பேசாதீங்க. இங்கே பாரு உனக்கு என்ன கோவம் என் மேலே, நான் வந்து வெண்ணிலாவை நினச்சிட்ருக்கேன், நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க. வெண்ணிலா என் மனசில் கிடையாது, என் மனசு ஃபுல்லாக நீ மட்டும்தான் இருக்க, அது உனக்கு புரியவே புரியாதா கண்மணி அப்படின்னோடனே, உடனே பார்க்குறாங்க. ஏன் கண்மணி என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, இப்போ சொல்கிறேன் கண்மணி, இந்த நிமிஷம் சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். ஏன் என் அம்மாக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணுறேன். என் அம்மா இப்போ நிலமை இந்த மாதம் இருக்காங்க, இந்த மாதிரி இருக்காங்கல்ல, என் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன். அது மட்டும் கிடையாது, இந்த பௌர்ணமி நிலா இருக்கு இல்லையா, இந்த விளக்கு இருக்கு இல்லையா, இதெல்லாம் சாட்சியாக வச்சு சொல்கிறேன் கண்மணி, என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்க கண்மணி, ஐ லவ் யூ கண்மணி, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்றாரு. அப்படியே ஒரு நிமிஷம் கண்மணி தண்ணியும் மறந்து அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் இதெல்லாம் உங்ககிட்ட நான் கேட்கல, தேவையில்லாமல் வந்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, முதல்ல எழுந்து போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு போகிறேன். வேணா கண்மணி போகாத, நான் பேசல போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசு கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காரு. கண்மணி ஒரு கட்டத்தில் அப்படியே தூங்கி போகிறாங்க. அப்படியே வந்து சரியிறாங்க. நம்ம வந்து அன்பு மேலே அப்படியே சரிஞ்சு வந்து விழ பார்க்குறாங்க. கண்மணி தோளில் அப்படியே சாஞ்சு பிடிக்கிறார் அன்பு. உடனே அவரோட கையை வந்து எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க கல் எடுத்து அந்த விளக்குக்கு வந்து கரெக்டாக வச்சிடுறாரு. வச்சுட்டு வந்து திரும்பி உட்காந்து வந்து கண்மணி அப்படியே அவரோட மடியில் படுக்க வச்சுக்கிறாரு. கண்மணி தூங்குறாங்க. அன்பு அப்படியே தூங்கி போகிறாரு. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி அந்யோன்யமாக அப்படியே வந்து தன்னை அறியாமல் வந்து தூங்கிட்டுருக்காங்க. எல்லாருமே வந்து காலையில் வந்து பார்க்குறாங்க. பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடி இது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பேரனும் பேத்தி எப்படி சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தாங்க முடியல பாட்டிக்கு.